ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்துகிட்ட பிறகு இதை லைட்டாக வதக்கலாம். இந்த மாதிரி வதக்கினா தான் கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக சூடு பண்ணால் போதும். சூடாக இருந்தால் போதும். பொட்டுக்கடலை வறுப்பட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு பாகு தயார் பண்ணலாம். எந்த கப்பால் பொட்டுக்கடலையை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 2 கப் எடுத்தோம். இப்போ வெல்லம் 1 கப் எடுத்துக்கிறோம். கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாகு ரெடி பண்ணலாம். வெல்லம் முழுசாக கரையணும். ஒரு கொதி வந்ததும் வெல்லம் மொத்தம் கரைஞ்சதும் அந்த வெள்ளைப்பாகுவை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப டஸ்ட் இருக்கும், மண் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். தென் அகைன் அதே வெள்ளைப்பாகை எடுத்து அதே கடாயில் ஊற்றி இப்போ பாகு பதம் வர வரையிலும் சூடு பண்ணலாம். நல்லா கொதிக்கணும். பொட்டுக்கடலை உருண்டைக்கு பாகு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாகு பார்த்திங்கன்னா டங்கு பாகுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாகுனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உருட்டின பிறகு கீழே போட்டதும் ஒரு டங்குன்னு சத்தம் வரணும். இல்லைன்னா உடையிற மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கின்னு பாகு சரியான பதம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வரணும். பாகு ரொம்ப முறிஞ்சு போயிட்டாலும் நமக்கு பொட்டுக்கடலை உருண்டை பிடிக்க வராது. ரொம்ப இலகின பாகாக இருந்தாலும் நம்மளால் பொட்டுக்கடலை உருண்டையை செய்ய முடியாது. ஸோ சிம்லேயே வைக்கலாம். ஸோ அகெயின் வில் செக். பாருங்கள், உருட்டினா உருண்டு வரணும். ஸோ போடும்போது சத்தம் வரணும். பாகு ரெடியானதும் நம்ம வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை போட்டு நல்லா கிளறணும். சிம்மிலேயே வைக்கணும். பொட்டுக்கடலையை போட்டு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டோம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நாம் உருண்டை பிடிச்சாதான் நல்லா வரும். ஸோ கொஞ்சம் சூடு இருக்கும்போதே அரிசி மாவு இருந்தாலும் அதை கையில் தேய்ச்சிக்கிட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். அரிசி மாவு போட்டு உருண்டை பிடிச்சோம்னா அந்த பலப்பலான்னு இருக்காது. ஸோ லைட்டாக நெய் தடவிக்கிட்டும் நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஸோ கொஞ்சம் சூடு இருக்கும்போதே எல்லாமே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பொட்டுக்கடலை உருண்டையை நாம் வீட்லேயே அழகாக செய்து கொடுக்கலாம். நன்றி.